ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஷோகாஸ் நீங்க செக்மெண்ட்ல உங்க எல்லாரும் மீட் பண்றல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்தியாவோட தலைநகரம் எது? நியூ டெல்லி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நியூ டெல்லிக்கு முன்னாடி ஒரு தலைநகரம் இருந்துச்சு இந்தியாவுக்கு. அது என்ன அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்க போறோம். வாங்க போலாம். கேபிட்டல் இதுக்கு முன்னாடி கல்கட்டா, சென்னை, பாம்பே, கல்கட்டா 3 இருந்ததில்ல முக்கியமா. வேற கேபிட்டல்னு தெரியல எனக்கு. இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து டெல்லி தான் இருக்கு. இப்போ டெல்லி முன்ன என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி கல்கட்டான்னு நினைக்கிறேன். கல்கட்டா கேபிட்டலான்னு இருக்கு. கல்கட்டா எனக்கு தெரியல சார், உண்மையிலே எனக்கு தெரியல. பட் இப்போ டெல்லிங்கிறது எனக்கு தெரியும் சார், அவ்வளோதான். இப்போ டெல்லி, முன்னாடி கொல்கட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. தற்சமயம் டெல்லி. இதுக்கு முன்னாடி என்ன கேபிட்டல் தெரியாது. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. முன்னாடி தெரியாது. இந்தியாவின் தலைநகரம் இப்போ டெல்லி, முன்னாடி கல்கட்டா. ஸோ இன்னைக்கு ஷோகாஸ் நீங்க செக்மெண்ட்ல மக்கள் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட தலைநகரம் இப்போ நியூ டெல்லி, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொன்ன பதில் கரெக்ட் தாங்க. இந்தியாவோட தலைநகரம் நியூ டெல்லிக்கு முன்னாடி கொல்கத்தாவா தான் இருந்துச்சு. கரெக்டா சொல்லலாம், கால்கட்டா அப்படிதான் இருந்துச்சு. எப்போ இதை மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல 1911 தான் இதை மாத்திருக்காங்க. ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நியூ டெல்லி தான் கேபிட்டல். ஆனா அதுக்கு முன்னாடி கல்கத்தா தான் கேபிட்டலா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட அடுத்த செக்மெண்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's me, Haridharshan, signing off.